ஓகே, இன்றைக்கி நாங்கள் சுட்டிகள் அப்படின்ற பாடத்தை படிப்போம். எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் ஏன் இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தானே, ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு. இப்போ முதல்ல சும்மா 2-3 உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையான வாழ்க்கையில் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் கோழி வளர்க்குறோம் தானே, கோழி வளர்க்குறத ஆமாம் கோழி வளர்க்குறோன்னு சொல்லலாம் தானே. இப்போ அம்மா கோழி ஒன்று இருக்குதுன்னு வைப்போம், இதுதான் அம்மா கோழி. இந்த கோழி என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிறைய முட்டை போடும். அப்புறம் இது எல்லாமே குஞ்சு பொறிச்சு எல்லாமே கோழி குஞ்சு வரும் தானே இதிலேருந்து. அதில் பிறகு ஒரு கோழி முட்டை எடுத்துக்கிட்டால் அதில் வர கோழி குஞ்சை எடுத்துக்கிட்டால் அது திரும்ப இதே மாதிரி நிறைய முட்டை போடுவேண்ணா, நிறைய முட்டை. உதாரணத்துக்கு சொல்லுமே ஒரு கோழி வந்து அப்படின்னு. இப்போ அதில் வர ஒவ்வொரு கோழியும் திரும்ப 10 முட்டை போடுமா இருந்தால் மொத்தமாக எங்களுக்கு இதில் வர ஒவ்வொரு கோழி முட்டையும் குஞ்சு பொறிச்சு வர நேரத்துக்கு இது 10 முட்டை போடுவோம், இந்த முட்டையில் இன்னொரு 10 கோழி குஞ்சு வரும், இதில் 10 வரும், இதில் 10 வரும், அப்படி நிறைய வருவேண்ணா. அப்போ சொல்லுவோமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் 5 வருஷத்துக்கு பிறகு எங்கள்கிட்ட எத்தனை கோழிகள் இருக்கும், 5 வருஷத்துக்கு பிறகு எத்தனை எங்கள்கிட்ட கோழிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது கணக்கில் எடுத்துக்க லேசு. இந்த பாடத்தை படிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி சுட்டிகளை பாவிக்கலாம் அப்படின்னு விளங்கும். அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் காசு சேர்க்குற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ உண்டியல் ஒன்று இருக்குன்னு வைப்போம், அதில் நீங்கள் காசு சேர்க்குறீங்க சரியா. இதில் 5 ரூபா இல்லாட்டி 5 ரூபா இருக்குது தானே, 5 ரூபா காயின் போடுறீங்கன்னு வைப்போமே ஒவ்வொரு நாள். அடுத்த நாள் நீங்கள் அடுத்த மாதம், இது வந்து ஜனவரியில், ஃபெப்ரவரியில் என்ன செய்கிறீங்க, போட்ட மாதத்தை விட 2 மடங்காக போடுறீங்க. 2 மடங்குன்னா 10 ரூபா, 5 ரூபா காயின் 2 போடுறீங்க. அதுக்கப்புறம் மார்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 5 ரூபாயில் 3 போடுறீங்க. இல்லாட்டி இருந்ததில் 2 மடங்கு தானே. அப்போ ஃபெப்ரவரியில் 2 போட்டோம்னா மார்ச்சில் 4 போடணும், அப்போ 20 ரூபா. இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா சேர்த்துருக்கீங்க, ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ரூபா போட்டிருக்கீங்க, இதில் மார்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 20 ரூபா போட்டிருக்கீங்க. அப்போ மொத்தமாக அப்படியே நீங்கள் டிசம்பர் வரைக்கும் சேர்க்கறதா இருந்தால் டிசம்பரில் எத்தனை ரூபா உள்ளுக்கு போடணும், அப்புறம் போட்ட பிறகு டோட்டலாக உங்கள்கிட்ட உண்டியலில் எவ்வளவு காசு இருக்கும். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலான தேவைகளுக்கு எங்களுக்கு இந்த சுட்டிகள் அப்படிங்கிற பாடம் ரொம்ப உதவியாக இருக்கும் விளங்கிக்கிறது. அப்போ அதனால தான் நாங்கள் அதை படிக்கிறோம். இப்போ நிறைய உதாரணம் இருக்குது, உங்களுக்கு நான் பாடம் படிச்சுக்கிட்டு போகிறேன்னு நிறைய விஷயங்கள் விளங்கும். எந்த நேரத்துலையும் நீங்கள் ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்றத விளங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போரிங்காக இருக்காது. ஏன்னா படிக்கிற நேரத்தில் நம்ம புத்தகத்தில் எழுதியிருக்கிற வேர்ட்ஸுகளை யூஸ் பண்ணி பார்க்குற நேரத்துக்கு நம்மளுக்கு அது ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு தெரியாது தானே. இப்போ அதனால் போரிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிற நேரம் இது எங்கே கனெக்ட் ஆகுது, உண்மையான உலகத்தில் ஸ்கூல் முடிஞ்சு போன பிறகு வேறு எங்கேயும் இதை பாவிக்கிறோமா அப்படின்ற நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் பாவிக்கிறோம் உண்மைக்குமே. அப்போ அதுகளை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரைட், இப்போ நான் பாடத்துக்கு போவோம். உங்களோட பாடத்தில்